அம்மா வீட்டுக்கு போகிறதுனாலே ஒரே சந்தோஷம் தாங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் 4 பேருமே வந்து எங்கள் அம்மாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அங்கே போனதோடனே எங்கள் அப்பா வந்து இளநியாக போட்டு தள்ளிடுச்சுங்க. எல்லாருமே ஒவ்வொரு இளநியாக வாங்கி அப்படியே குடிச்சிட்டு நெல்லிக்காய் மரத்துக்கடியே உட்காந்துட்டு அப்படியே கதை பேசிகிட்டு இருந்தேங்க. கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை அப்படியே அங்கேயே துவைச்சி போடலாம். சரி துவைச்சி போட்டு அழகா சொன்னோன்னா தண்ணி வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி கிணத்துல மோட்டரை போட்டு தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்கிட்ட போனாங்க. கிணத்துக்கிட்ட போனதோடனே பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே அவ்வளோ மீன் இருந்துச்சுங்க. இந்த மீனெல்லாம் எப்படி கிணத்துக்குள்ளே வந்துச்சுன்னா மழையெல்லாம் வரும்போது மழை தண்ணிக்கு வந்து குட்டி குட்டியாக மீன் குஞ்செல்லாம் நிறைய வருங்க. அதை அப்படியே நாங்கள் பிடிச்சி கொண்டு வந்து இந்த கிணத்துக்குள்ளே போட்டு போட்டு வளர்த்திட்ருப்போங்க. அது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சுங்க. அப்போ அந்த மீனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு நானே எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அக்கா பசங்க எல்லாருமே வந்து கிளம்பியாச்சுங்க. போயிட்டு கிணத்துக்குள்ளே மீன் வேலையை இறக்கியாச்சுங்க. இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் மீன் வந்து கிடச்சிதுங்க. அந்த மீனெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு ஒரு குட்டியோண்டு அடுப்பை போட்டு அப்படியே பொரித்து சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க.